நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவங்களால உணர முடியாது. நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேறு மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை. தெரியல. என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானே என்னோடய ஒய்ஃபும் பட்னியாக படுத்துருக்கோம். ஸோ அதனால் வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை, வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காமல் விட்டதில்லை. என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன். இல்லாதப்போ நான் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்லேருந்து, ஊடக நண்பர்கள்லேருந்து, இயக்குநர்கள்லேருந்து, நடிகர்கள்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க. எந்த மேடையாவது ஒரு இயக்குனரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன், இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன். ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு. அவ்வளோதான். எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. புரிதல் தாமதமாக தான் வரும். இயக்குனர் ஆகும்போதும், இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும், பிள்ளை குட்டிகள் பெற்று போட்டதுக்கப்புறமும். இப்போ பாண்டியன் சொன்னார்ல, என் அசிஸ்டண்ட்டு நான் டைரக்டர் ஆகும்போதும் அது புரிஞ்சிச்சுன்னு. அதனால் உமாபதிக்கோ ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம். அவ்வளோதான்.